இங்கே ஒருவர் ரொம்ப பக்தியுடன் எல்லா நேரமும் காலையில் எழுந்தது மாலையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, இங்கே நாராயணா நாராயணா என்பதை மட்டுமே உச்சரிப்பதும் தெய்வத்தை நினைப்பது மட்டுமே முக்கியமான வேலையாக வைத்திருந்தார். ஒரு நாள் அவர் பார்த்திங்கன்னா, இது செடிக்கு தோட்டம் விவசாயி தான் செய்து வந்தார். அவருக்கு விவசாயமே தொழில். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் தோட்டத்துக்கு போகும்போது அங்கே ஒரு பாம்பு ஒன்று வந்தது. விஷ ஜந்து, இருக்கிறதுலே ரொம்ப கொடியமானது. நாராயணா நாராயணா என்று சொல்லியிருந்தால் வந்த இடமே தெரியாத அளவுக்கு மறைந்து விட்டது. ஒரு நாள் இதை பார்த்து கொண்டிருந்த நாராயணன், அதாவது நம்ம விஷ்ணு சொல்லிக்கிட்டு இருக்கார், இந்த மாதிரி மேலோகத்தில் இந்த மாதிரி பூமியில் என்ன நினச்சி உருகி கொண்டே இருக்கிறான். ஆனால் அவன் மிகவும் வறுமையில் வாடுகிறான். ஆனால் அவ்வளோ துன்பத்தை அனுபவித்தாலும் என் பேரை மட்டுமே உச்சரிப்பதும் என்னை வணங்குவதும் முக்கியமான வேலையாக வைத்திருக்கிறான். அவன் பக்தியை பார்க்கும்போது எனக்கு உடம்பே சிலிக்கிறது. இப்படியும் ஒரு பக்தனா என்று என் மனம் ரொம்ப உருகுது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இதை கேட்டுட்டு நாரதர் வராரு. நாரதர் வந்த உடனே கேட்குறாரு, உங்கள் பேரை நான் தினமும் சொல்லிக்கிட்டு உச்சரிக்கிறேன். நாராயண நாமத்தை தவிர்த்து எனக்கு வேறு ஒன்றுமே தெரியல. நீங்கள் எப்படி என்னை விட அவன்தான் சிறந்தவன்னு நீங்கள் சொல்வீங்க? அதுவும் என் முன்னாடி என்னை வச்சுக்கிட்டே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது என்று நாரதர் அங்கே கோவப்படுகிறார். உடனே நாராயணன் விஷ்ணு பகவான் சொல்கிறார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ நாராயணா நாராயணா என்று சொல்கிறேன். நீ என் பக்தன் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவன் ஒரு சாமானிய மனிதன். அன்றாட வேலைக்கு என்ன சொல்வது, ஒருவேளை உணவிற்கே கஷ்டப்படுகிறான். ஆனாலும் எங்கேயோ என் மீது பக்தியையும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறான். அவனுக்கு நான் பெரிதாக என்ன செய்து விட்டேன். ஆனாலும் அவன் இறைபக்தியோடு எண்ணெயை வாங்கி காலையில் மாலையில் இரவு தூங்கும் முன் என்று 3 வேளையும் என்னை நினைத்து விளக்கேற்றுகிறான், என்னை வணங்குகிறான். எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் என்னையே கூப்பிடுகிறான், என்னையே நினைத்து கொண்டிருக்கிறான். தூக்கத்தில் கூட என்னையே நம்புகிறான். அப்படி இருக்கும்போது நான் அவனை வறுமையில் வாடவிட்டு வேடிக்கை பார்க்கிறேன். நான் எப்படியாப்பட்ட கடவுளாக இருப்பேன் என்று அங்கே அவர் சொல்லி கொண்டிருக்கிறான். உடனே நாராயணனுக்கு கோபம் வந்துவிட்டது. நீங்கள் அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அவர்கள் அல்லவா? நான் உங்களுடனே இருந்து நாராயண நாராயணா என்று உங்கள் நாமத்தையே உச்சரித்து எங்கே சென்றாலும், சிவலோகத்துக்கு சென்றாலும் சரி, பிரம்மலோகத்துக்கு சென்றாலும் சரி, யமலோகத்துக்கே சென்றாலும் சரி, நாராயணா நாராயணா என்றே தானே நான் உச்சரித்து இருக்கிறேன். நான் தான் பெரியவன் என்று அங்கே வாதாடி கொண்டிருக்கிறார். நாரதர் என்றாலே கலகம்தான் தெரியும் அல்லவா? அப்பொழுது நாராயணன் என்ன செய்கிறார் என்றால், விஷ்ணு பகவான் அழைத்து கொண்டு வருகிறான் விவசாய வீட்டுக்கு, அந்த மாமனிதன் வீட்டுக்கு அழைத்து வருகிறார். இங்கே நில், அவன் தோட்டத்தில் வேலையெல்லாம் முடித்துவிட்டு வரட்டும், நீ அப்பொழுது நேரில் பாரு அவன் என்ன செய்கிறான் என்று உங்கள் 2 பேருக்கும் ஒரு போட்டி வைக்கிறேன் என்று நாராயணன் அங்கே சிரித்து கொண்டு சொல்கிறார். உடனே நாரதரும் ஒத்துக்கொள்கிறார். அவர் எல்லா வேலையும் முடித்துவிட்டு அந்த பக்தனான விவசாயி வீட்டிற்கு வரும் பொழுது அங்கே விஷ்ணுவும் நாரதரும் நிற்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டான். நீங்களா என் வீடை தேடி வந்திருப்பது? தெய்வமா? என்னால் நம்பவே முடியவில்லை என்று. உன்னுடைய பக்தி என்னை அழைத்து கொண்டு உங்கள் வீட்டிற்கே வர வைத்து விட்டது. நான் மனிதர்கள் வாடும் இறப்பிற்கே நான் வந்துவிட்டேன். இப்பொழுது நான் உங்கள் 2 பேருக்கும் ஒரு போட்டி வைக்க வேண்டும் என்று அங்கே எடுத்து கூறுகிறான் நாராயணன். உடனே விவசாயி சொல்கிறான், எதற்கு இதெல்லாம்? நாரதரே சிறந்தவர் என்று அவன் சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், நான் தெய்வ வம்சம் கொண்டவன் என்றதால் தான் எனக்கு விட்டு தருகிறான் என்று அங்கே பிடிவாதமாக இருக்கிறான். நான் தான் சிறந்த பக்தன் என்று அங்கே இருவருக்கும் போட்டி வந்துவிட்டது. அப்பொழுது சொல்கிறார், நீ ஒன்றை எனக்கு விட்டு தர தேவையில்லை. நாரதர் அங்கே கோய்த்து கொண்டு சொல்கிறார், சரி உங்கள் இருவருக்கும் ஒரு போட்டி வைக்கிறேன்.
அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எனக்காக அவன் தோட்டத்தில் ஒரு கோவில் கட்டி அங்கே தினமும் இரவில் போய் விளக்கேற்றிவிட்டு மாலை நேரத்தில் வந்து உறங்குகிறான் அல்லவா, உணவுக்குடன் உண்ணாமல். நீ என்ன செய்கிறாய்? அவன் இருக்கும் அந்த தோட்டத்தில் என்னுடைய கோவில் இருக்கிறதல்லவா, அங்கே வரைக்கும் நீ சென்று விட்டு வா. நான் எண்ணெயும் திரியை போட்டு விளக்கேற்றி தருகிறேன், இருவரும் எடுத்து செல்லுங்கள். எண்ணெய் சிந்தாமல் வந்தால் அவர்களே வெற்றி பெறுகிறார்கள், அவர்களே சிறந்த பக்தர்கள் என்று சொல்லிவிடுகிறார் நாராயணன். இருவருக்கும் ஒரே போல் விளக்கில் ஒரே மாதிரியான அளவில் எண்ணெயை விற்று திரியை போட்டு விளக்கேற்றி கொடுத்து அனுப்புகிறார். இருவரும் எடுத்து செல்கின்றனர். விவசாயியும் அங்கே நாரதரும் எடுத்து சென்று கொண்டு போய்கிட்டே இருக்கிறார்கள். நாரதர் நாராயணா என்பதை சொல்வதே தவிர்த்து விட்டார். பயம் வந்துவிட்டது, எண்ணெய் எங்கே சிந்தி விடுமோ என்று. உடனே அவர் என்ன செய்கிறார்? எண்ணெய் கொட்டாமல் இருக்க வேண்டும் என்ற பயத்தில் என்ன கொட்டிவிடக்கூடாது என்ற கவனத்திலேயே மெதுவாக செல்கிறார். எண்ணெய் 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 என்று எண்ணெயிலேயே எண்ணம் இருந்து விட்டது. இவர் எண்ணெயை பற்றி கவலைப்படவில்லை, விளக்கு எரிவது பற்றி கவலைப்படவில்லை. திரி எங்கே அணைந்து விடுமோ, சிந்தி விடுமோ, திரி கீழே விழுந்து விடுமோ என்றெல்லாம் விவசாயி கவலைப்படவே இல்லை. நாராயணா என்ற நாமத்தை சொல்லி கொண்டு போயிட்டு சொல்லி கொண்டு வந்தார். அப்பொழுது விவசாயி விளக்கில் எண்ணெயும் குறையவில்லை, விளக்கு திரி எல்லாமே அப்படியே தான் இருந்தது. நாரதரும் அங்கே வந்து விட்டார். ஆனால் நாரதர் முதலாக வந்து விட்டார். இவர் பொறுமையாக கடவுளை நினைத்து கொண்டு வருகிறார். நானே வெற்றி பெற்றேன் என்றார் நாரதர். உடனே நாராயணன் சிரித்து கொண்டு சொன்னார், பொறு கொஞ்சம் பொறா, விவசாயம் வந்துவிடட்டும் என்று. அவரும் வந்து அடைந்தார். உடனே சொன்னார், நாரதரை வெற்றி பிறந்தார், அவரே சிறந்த பக்தி என்று இவர் சொல்கையில் உடனே விவசாயியை பார்த்து நாராயணன் சொன்னார், இல்லை இல்லை, நீதான் சிறந்த பக்தன், நீதான் இறைவனை நினைக்கும் நிறைவழியில் போய்கொண்டிருக்கும் நல்ல மனிதர் என்றார். ஒன்றுமே புரியவில்லை. நான் தான் முதலில் வந்தேன், சிறிது எண்ணமும் கொட்டவில்லை, ஒன்றும் நடக்கவில்லை. அவன் எண்ணெய் தழும்பிக் கொண்டிருக்கிறது, அவன் எண்ணெய் ஏதோ அப்படி என்று அங்கே நாரதர் ஆரம்பித்தார். போதும் உன் கலகம் நிறுத்து. அவன்தின் எண்ணெய் தழும்பியிருக்கலாம், என் கீழே கூட சிந்திருக்கலாம். அவன் பக்தியில் ஒரு சிறிதளவும் மாற்றமே இல்லை. உனக்கு எண்ணெய் கீழே கொட்டிவிடக்கூடாது, திரி அசைந்து விடக்கூடாது, விளக்கு அணைந்து விடக்கூடாதுலேயே கவனம் இருந்தது. நீ எவ்வளோ தடவை என் நாமத்தை உச்சரித்தாய் என்று அங்கே கேட்டார். உடனே செய்த தவறை உணர்ந்தார். நான் தவறு செய்து விட்டேன், எனக்கு எண்ணெய் மேல்தான் இருந்தது, நான் நாராயணா என்பதை உச்சரிப்பதை மறந்துவிட்டேன் அப்படின்னு நாரதர் சொல்லும்போது, இப்பொழுது சொல், யார் இங்கே சிறந்தவர் என்று. உடனே அந்த விவசாயியிடம் கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும் என்று. அதற்கு அவன் சொல்கிறான், உங்கள் கூடவே இருந்தால் போதும் என்று. நீ என் கழுத்தில் மாலையாக இருப்பாய், என்னுடனே இருப்பாய், என் மார்பில் என்றும் பட்டு கொண்டிருப்பாய், என் மனதில் நிறைந்திருப்பாய் என்று மாலையாக்கி கழுத்தில் சூடிக்கொண்டார். ஒன்றுதான் சொல்வேன், நாம் தெய்வத்தின் கழுத்தில் இருக்கும் மாலை போல் வாசமுள்ள மலராய் இருப்பதும் நம் கையில்தான் இருக்கிறது. நாம் இங்கே சிறந்த சிந்தனையுடனும் நல்ல சிந்தனையான பார்வையிலும் நல்லதை கேட்டு பழகுவதில் மட்டுமே நமக்கு நல்லது கிடைக்கும் இங்கே என்று நான் எடுத்து கூறுகிறேன். நம் வாழ்க்கை நம் கையில், அதை நல்ல முறையில் நடப்பதும் நாம் தீய வழியில் சென்று அழிப்பதும் நம் கையில்தான் உள்ளது. நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும், நல்லதை விதிகள் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.